ஹாய் கைஸ் அண்ட் மக்களே, வெல்கம் டு கோயம்புத்தூர் சிவாஸ் படம். இப்போ நம்ம எங்கடா போயிட்டுருக்க ஆட்டோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேலத்துக்கு ஒரு மேரேஜ் போயிட்டுருக்கேன். அதான் சேலம் வ்ளாக் சொல்லிட்டு ஒரு பிளானு. கார் வேணால் பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு பிளான். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம் கோயம்புத்தூர்லேருந்து. வாங்க பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நம்ம பஸ் பிடிச்சிட்டு பேசலாம். கைஸ், நம்ம காந்திபுரத்தில் பஸ் ஏரியாச்சு. 190 ருபீஸ் டிக்கெட்டு கவர்மெண்ட் ஏசி பஸ்ஸில். டைம் பார்த்தீங்கன்னா 1:15. பஸ் ஏரியாச்சு. நேராக சேலம் போக வேண்டியதான். பஸ்ஸில் யாருமே இல்லை, இப்போ தான் ஏறிட்டு இருக்காங்க சேலம் பஸ்ஸில். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம காந்திபுரத்துக்கு 1:15க்கே வந்துட்டோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேலம் ரோட்டில் நம்ம இருக்கோம். நம்ம இந்த பஸ் பார்த்திங்கன்னா தெரியும். நான் சாதாரண ஒரு ஏசி கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போயிருந்தேன். அப்புறம் இங்கே நடுவில் நிப்பாட்டினாங்க, என்ன ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. சரி பசிச்சுது, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஷ்ரூம் பப்ஸும் ஒரு காஃபி வாங்கியிருந்தேன். கைஸ், இது நல்லாவே இருந்தது கைஸ். இது உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டஃபிங் நல்லா காரமாகவே இருந்தது. இந்த காஃபி பார்த்திங்கன்னா ஓகே, நல்லா ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஃபில்டர் காஃபி மாதிரி ஒரு டேஸ்ட்டு அந்த மாதிரி இருந்தது. இந்த பஃப் பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் பிட்டு கொஞ்சம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காஃபி 20 ருபீஸ் சம்திங்கு அந்த மாதிரி இருந்தது. இது 40 ப்ளஸ் இது வந்து 25 நினைக்கிறேன் காஃபி. எல்லா இடத்துல பஸ் நிற்க வச்சா நம்ம ஏதோ பசிச்சதுன்னா ஏதோ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம். அந்த பஃப்பு பார்த்திங்கன்னா அந்த உள்ள நான் மஷ்ரூம் பஃப் வாங்கியிருந்தேன். அந்த உள்ள ஸ்டஃபிங்ஸ் பார்த்திங்கனாவே அந்த உள்ள மசாலா லோடடு ஃபுல்லாக அது நல்லா தான் இருந்தது. சரி லைட்டாக அதை குடிச்சிட்டு லைட்டாக காஃபி குடித்தோம்னா நல்லா போய் அங்கே போய் ஜம்மன் இறங்குறதுக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லிவிட்டு லைட்டாக காஃபியை குடிச்சிட்டேன். அங்கேருந்து பஸ்ஸில் வரும்போது எப்போவுமே ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதிரி வயிறு இது மாதிரி இருக்கும். லைட்டாக அந்த மாதிரி ஒரு பஃப்பு ஒரு காஃபி அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ஓகே, நல்லாயிருக்கும் அந்த மாதிரி. சரி ஓகே கைஸ், நம்ம இப்போ நம்ம சேலத்தில் இறங்கிட்டோம். சேலத்தில் இறங்கி கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, சேலம் இந்த ஹைவே ரோட்டில் போயிட்டுருக்கோம். கரெக்டாக நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும், ஒரு 6 கிலோமீட்டர்ஸு. அங்கே நம்ம ஆட்டோ பிடிச்சி இந்த ஆட்டோ கிட்ட கேட்டு நம்ம போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஃபேர் ஒரு 200 ருபீஸ் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பி போயாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பூர்னு சொல்லிட்டு சேலத்தில். இப்போ நம்ம இதுக்கு வந்தாச்சு, நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னாவே தெரியும் அந்த பேண்டு வாத்தமெல்லாம். ஓகே, நம்ம உள்ளே போய் நம்ம மீட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்ற என்னென்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம டைனிங்கில் உட்காந்தாச்சு. என்ன வச்சுருக்காங்கன்னா இட்லி, காயின் பரோட்டா, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கட்லெட் வச்சுருக்குறாங்க, அது நல்லா இருந்தது. அப்புறம் அந்த பைனாப்பிள் ரோல் சம்திங் ஸ்டஃபிங் சம்திங் வச்சுருந்தாங்க, அது செம்மையாக இருந்தது. எல்லா ஐட்டம்ஸ் டிஷ்ஷஸும் சூப்பராக இருந்தது கைஸ். இங்கே பார்த்திங்கனாவே அந்த இலையில இந்த ரோல் அந்த கட்லெட் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஒரு இந்த டேஸ்ட்டு கொடுக்குது. அப்படியே ஒரு இந்த மசாலா டேஸ்ட்டு ப்ளஸ் அந்த பொட்டேட்டோ டேஸ்ட்டு. அப்புறம் பிரியாணி வந்து செமையாக இருந்தது. பிரியாணி எப்போவுமே நம்ம டிஷ்ஷில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த பைனாப்பிள் அந்த ஸ்டஃபிங்ஸு அந்த ஸ்வீட்டாக இருந்தது. ஓகே, வேறு பார்த்திங்கன்னா இந்த காயின் பரோட்டா கைஸ். காயின் பரோட்டா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. அந்த குருமாவுக்கு சூப்பராக இருந்தது. ஓகே, சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் சரி பாதாம் பால் குடிக்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம பாதாம் பால் எடுத்தோம். எல்லாமே குடித்தோம். பாதாம் பால் எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். அப்புறம் ஃப்ரூட்ஸு பைனாப்பிள், பப்பாளி, அப்புறம் வாட்டர்மெலன், அப்புறம் வந்து வாழைப்பழம். சரி ஃபுல்லாக கட்டியாச்சுங்களா. அப்புறம் கொஞ்சம் ஆப்பிளும் எடுத்துக்கிச்சு. ஃபுல்லாக கட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் இதுவும் சாப்பிட்டாச்சு. ஓகே கைஸ், இதை நம்ம சேலம்னு ஒரு சின்ன வ்ளாக். இது சேலம் போயிட்டு வந்ததுக்காக நம்ம அங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வந்து சேலம் கருப்பூரில் முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டு இப்போ நம்ம கிளம்புறோம். இந்த பேண்ட் வாத்தியம் எல்லாம் முடிஞ்சது கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேலம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் கைஸ். டிக்கெட்னா பார்த்தீங்கன்னா அதே தான் 190 தான் வந்துச்சு. ஃப்ரம் கோயம்புத்தூர் டு சேலம், சேலம் டு கோயம்புத்தூர் ஏசி இருந்துச்சு. அதில் நான் ஏறிட்டேன். கரெக்டாக நம்ம கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம அங்கே சேலத்துலேருந்து நம்ம 1:15க்கு நம்ம பஸ் ஏறி நம்ம 6 மணிக்கு இங்கே வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் ஃபங்க்ஷனில் இருந்துட்டு 10 o'clock நம்ம இங்கே வந்து ஃபங்க்ஷனை முடிக்கிறோம். 10 o'clock முடிச்சுட்டு 10:30க்கு நம்ம பஸ்ஸில் ஏறிட்டேன் நான் சேலத்தில். ஓகே, இதுதான் சேலம் வ்ளாக். என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் கோயம்புத்தூர் சிவாஸ் படம்.